இந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு அஷ்டலட்சுமிகளும் உங்க வீட்டுக்கு வரணுமா? ஒரு சீக்ரெட் சொல்றேன், கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உங்க வீட்டுல ரொம்ப நாளாவே ஏதோ ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கு, ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அதாவது சண்டைகள் வரலாம், பணம் இல்லாமல் போலாம், நிறைய குழப்பங்கள் வரலாம். இது எல்லாத்துக்குமான காரணம் உங்க வீட்டுல பாசிட்டிவ் எனர்ஜி டிராப் ஆகிக்கிட்டே வருது. சோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, லக்ஷ்மி கடாட்சமான பொருட்களை உங்க வீட்டு பூஜை ரூம்ல வாங்கி வைக்கணும். என்னென்ன பொருட்கள் நம்ம ராஜான்மீகத்துல இருக்குன்றத இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. ஒரு நிமிஷம். பல யூடியூப் சேனல்ல இந்த பொருள்லாம் வீட்டுல வைக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா எந்தெந்த பொருளுக்கு என்னென்ன அர்த்தம்ன்றத சொல்லல. அதையும் இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சோழி. இந்த சோழி வந்து பாத்தீங்கன்னா பண்டைய காலத்துல வந்து பணம் மாதிரி இதை யூஸ் பண்ணியிருந்தாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பணத்தை குறிக்கிறதுக்கான ஒரு சிம்பிள். ஸோ லக்ஷ்மி தெய்வத்துக்கு நம்ம இதை வச்சு வணங்கணும்னா நம்ம வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா பண வரவு வந்து அதிகமாகும். அடுத்த லக்ஷ்மி கடாட்சத்துக்கான ஒரு இம்பார்ட்டன்டான பொருள் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோமதி சக்கரம். இந்த கோமதி சக்கரம் நமக்கு நேச்சுரலாவே கிடைக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா சக்கரம் போன்ற அமைப்பு இருக்கும், அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ இந்த பொருள் நம்ம ஏன் பூஜை ரூம்ல வச்சு வழிபடணும்னு பாத்தீங்கன்னா, இந்த கோமதி சக்கரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈர்ப்பு சக்தி வந்து அதிகம். அதாவது நம்ம வீட்டுல வந்து பணசக்தியை வந்து அதிகப்படுத்தும், அதே மாதிரி நெகட்டிவ் எனர்ஜிஸை வந்து கம்மிப்படுத்தும். ஸோ இது கட்டாயம் இருக்க வேண்டிய பொருள். அடுத்த முக்கியமான பொருள் வந்து பாத்தீங்கன்னா குன்றின் மணி. இந்த குன்றின் மணி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜிஸை வந்து கம்மிப்படுத்தும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது வீட்டுல இருக்கிறதால ப்ரொடெக்ஷன் வந்து அதிகமாகும். ஸோ இந்த எல்லா பொருட்களுமே சும்மா 1 2 அப்படின்னு வைக்க கூடாது. ஸோ இதோட சவுண்டு தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஈர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்தும். ஸோ அதனாலவே நாங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே 1 2ன்னு கொடுக்காம 50-50 கிராம்ஸ் அளவு உங்களுக்கு வந்து நாங்க இந்த பேக்கேஜ்ல வந்து கொடுக்குறோம். அடுத்த பொருள் வந்து பாத்தீங்கன்னா லக்ஷ்மி காயின். இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 9 லக்ஷ்மி காயின் வந்து நமக்கு கிடைச்சிடும். ஸோ இது எதுக்கு வைக்கணும்னா, ஆப்வியஸ்லி நம்ம வீட்டுல வந்து பணம் வந்து அதிகமா சேரணும். ஸோ எந்த ஒரு செலவுகளை வந்து குறைச்சி பண வரவை வந்து அதிகப்படுத்தணும். அதுக்காக தான் இந்த லக்ஷ்மி காயின்ஸை வச்சு முக்கியமா லக்ஷ்மி பூஜை அப்ப நம்ம பண்ணுவோம். அடுத்த பொருட்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏலக்காயும் கிராம்பும். இந்த 2 பொருட்கள் ஏன் நம்ம பூஜை ரூம்ல வைக்கணும்னு பாத்தீங்கன்னா, இந்த ரெண்டுமே வந்து லக்ஷ்மி தெய்வத்துக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த பொருட்கள். இந்த 2 பொருட்களுக்குமே வந்து லக் அதிகப்படுத்தும், மன அமைதியை அதிகப்படுத்தும், அதே மாதிரி வீட்டுல இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியை வந்து கண்ட்ரோல் பண்ணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லக்ஷ்மிக்கு ரொம்ப 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 பிடித்த பொருள் வந்து இந்த தாமரை விதை. சோ தாமரை பூ மேலதான் அவங்க அமர்ந்துட்டு இருப்பாங்க. அதை குறிக்கிற விதத்துலதான் வந்து நம்ம தாமரை விதையை வந்து நம்ம பூஜை ரூம்ல வைக்கிறோம். இந்த தாமரை விதை வந்து பாத்தீங்கன்னா செல்வம், வளம், வளர்ச்சி எல்லாத்தையுமே வந்து அதிகரிக்கக்கூடிய சக்தி இதுல இருக்கு. சோ கண்டிப்பா தாமரை விதை நம்ம பூஜை ரூம்ல கட்டாயம் வைக்கக்கூடிய ஒரு பொருள். அடுத்த பொருள் வந்து பாத்தீங்கன்னா பச்சை கற்பூரமும் அண்ட் தென் வந்து வாசனை திரவியம் செட்டும். பச்சை கற்பூரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து அதிகப்படுத்தும். அதே மாதிரி ஒரு தெய்வீகமான மனம் வந்து இந்த பச்சை கற்பூரம் வந்து கொடுக்கும். இதுல என்னென்ன வரும்னு வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஜவ்வாது பவுடர் வந்துடும், அண்ட் தென் வந்து மல்லிகைப்பூ நறுமணம் கொண்ட ஜாஸ்மின் அத்தர் வந்துடும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோராசனம் வந்துடும், குங்குமப்பூ வந்துடும், புனுகு வந்துடும், அரகஜா வந்துடும், அடுத்து வந்து கஸ்தூரி வந்துடும். இந்த பொருட்களை நம்ம எப்படி வந்து பூஜை ரூம்ல வைக்கணும்னு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சொம்பு நிறைய வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியில இந்த எல்லா பொருட்களுமே கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணும். இது கூட ஏலக்காய், கிராம்பு 2த்தையும் ஆட் பண்ணிட்டு நீங்க அந்த சொம்பை க்ளோஸ் பண்ணாம வச்சிடணும். எத்தனை வாட்டி நீங்க பூஜை ரூமை ஓபன் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஒரு தெய்வீக மனம் வந்து இந்த பொருட்கள் மூலமா கிடைக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சங்கு. சங்குல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓசை கேட்கும், அதாவது ஒரு அதிர்வு வந்து வெளிப்படும். அதே மாதிரி இத்தனை பொருட்கள் மூலயமா, இதுக்கு முன்னாடி நான் காமிச்ச அத்தனை பொருட்கள் மூலயமா வரக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜியை பல மடங்கு அதிர்வு படுத்தணுன்றதுக்காக தான் இந்த சங்கு வந்து இந்த பொருட்களோட நாங்க கூட வச்சிருக்கோம். இந்த சங்குக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த வைப்ரேஷன்ஸை வந்து அதிகப்படுத்தக்கூடிய சக்தி இதுல இருக்கு. ஆல்ரெடி எல்லா வாசனை திரவியத்தையும் வச்சு ஒரு சொம்புல வந்து போட்டு வைக்கணும்னு சொன்னல, அந்த தண்ணியை கூட நீங்க இந்த சங்குல வந்து ஊத்தி அபிஷேகம் பண்றதுக்கோ இல்ல சங்கு பூஜை பண்றதுக்காகவோ இந்த சங்கை வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம். இதுவும் லக்ஷ்மி கடாட்சமான பொருட்கள்ல வைக்கக்கூடிய முக்கியமான பொருள் இந்த சங்கு. இந்த 9 பொருட்களுமே நாங்க 2 காம்போவா ரெடி பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் காம்போ வந்து உங்களுக்கு வித் சங்கோட கிடைச்சிடும். 2வது காம்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வித்தவுட் சங்கோட கிடைக்கும். ஃபர்ஸ்ட் காம்போட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 1250. பட் நீங்க ஆஃபர்ல 1129க்கு நீங்க வாங்கிக்கலாம். 2வது காம்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1050. பட் நீங்க ஆஃபர்ல 9199
619 rupeesக்கு வாங்கிக்கலாம். இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் தான். ஸோ மிஸ் பண்ணாம சீக்கிரமா உங்க ஆர்டர்ஸை வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க. எப்படி ஆர்டர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வெப்சைட்டோட டைரக்ட் லிங்க் நாங்க கொடுத்துடுறோம். அதை கிளிக் பண்ணி நீங்க வெப்சைட்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பர்ல லக்ஷ்மி காம்போ அப்படின்னு நீங்க மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா வாட்ஸ்அப் மூலமா நீங்க புக் பண்ணிக்கலாம். ஸோ சீக்கிரமா மிஸ் பண்ணாம இந்த காம்போவை ஆர்டர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.